என்னடா அது? டேய், நீ கிராஜுவேட்டரா? பிஏடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா. இருந்து என்ன பிரயோஜனம்? வேலை கிடைக்கலையே. அதுக்காக இது பார், நாளைக்கே நீ போய் எங்க எம்டியை மீட் பண்ற, வேலையில ஜாயின் பண்ற. ஓகே? மழை வர நேரத்தில் ஜோக் அடிக்காத. ஜோக் இல்லடா, நிஜம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். நான் வந்து மாணிக்கம், இவர்தான் மிஸ்டர் அன்பு. சர்டிஃபிகேட்ஸ். சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கங்க. இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். சார். எஸ் மிஸ்டர் அன்பு. சார், நீங்க என்னை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை, என் சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்க பார்க்கவே இல்லை சார். மிஸ்டர் மாணிக்கம் சார், அன்பை சீட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். இன்னைக்கு வேலை ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ. சார், மணி 12:30 ஆச்சு. இருக்கும். இன்னும் அருண் வரலையே சார்? எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல சார். சார், இன்னைக்கு தானே நீங்க வேலைக்கு சொன்னீங்க, வந்த அன்னைக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்றீங்க. உங்க வேலையை பாருங்க சார். என்ன சார் இது? என் ஃப்ரெண்ட் அருண் வரலையான்னு கேக்குறேன், அதை போய் சார் காபி சார் நீங்க ஏத்துங்க. இந்த அருண் என்ன வரலையா? வேலைய விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன்? ஒண்ணு இல்ல சார், ஒரு நாள் என்கிட்ட முறைச்சிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட ராங்கு பண்ணாதடா, வெச்சிருவேன் வேட்டுன்னு சொன்னா கேட்கல. வேட்டை வச்சேன், சீட்டை கிழிச்சிட்டாங்க. என்னடா சொன்ன? ஏன் சட்டையா சார் கேட்கிறீங்க? சீட்டு கட்சி ஒரு எம்டி, அவரை போய் கேளுங்க. எஸ் சார், நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி தான் சார் என்ன வேலையில சேர்த்திருக்கீங்க. வேலையில் சேர்ந்த முதல் நாளே நான் இப்படிலாம் பேசுறது தப்பு தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அருண் என்ன சார் தப்பு பண்ணா? முதல்ல உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, வேணாம் சார், வேணாம் சார். நான் உட்கார வரல சார். இங்க ஆபீஸ்னாலே ஆனந்தவுடன் படிக்கிறதுக்கும், யாராவது பார்த்தா மறைச்சு வைக்கிறதுக்கும், அரட்டை அடிக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில தூங்குற நேரத்தை கூட உங்க ஆபீஸோட வளர்ச்சியை பத்தி நினைச்சிட்டு இருந்தா சார் அவனை நீங்க சரியா புரிஞ்சுக்கல சார். தீர விசாரிக்காம தான் சார் அவன் வேலையை விட்டு வெளியில அமிச்சிட்டீங்க. அன்பு, தேவையில்லை சார். அருணோட சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்காதவங்கிட்ட நான் வேலை செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இந்தாங்க உங்க இல்ல, இது ஏன் பேனா. குட் பை. மிஸ்டர் அன்பு, அருண் யாரும் வேலையை விட்டு தூக்கல. அருணோட வேலையை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அருணோட சின்சியாரிட்டியை மதிச்சுதான் நான் இந்த வேலையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். டேய், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு தானே சொன்னேன். அதுக்காக வேலையை எனக்கு விட்டு கொடு நான் சொன்னேன். டேய், விட்டு கொடுத்து வாடுறதா வாழ்க்கை நீ அடிக்கடி சொல்லுவல. சின்ன வயசுல நீ எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்க. நான் உனக்காக ஒண்ணு சின்னதா விட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக உன் வேலையை எனக்கு விட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுல நீ திட்டு வாங்க போறியா? அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? ஏதோ எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒன்லி அச்சீவ்மெண்ட் ஜாப்ஸ் தான். அதான் பாம்ப் ஸ்குவாட்ல சேர போறேன். பாம்ப் ஸ்குவாட்? இது விஷயமா நானும் அப்பாவும் டெல்லி போறோம். வரத்துக்கு 1 மாசம் ஆகும். ஏண்டா, அது உயிருக்கே ஆபத்தான வேலையாச்சடா? என்னடா அன்பு நீ எப்படி சொல்ற? தனக்காக வாழற வாழ்க்கையை விட மத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கையில தான் சுவாரஸ்யமே இருக்கு. என்னடா அன்பு அப்படி பாக்குற? உன்னை சாட்சாத் அந்த கண்ணனா பாக்குறேன்டா. நான் ஒரு சாதாரண குசேலனா பாக்குறேன்டா. அந்த நட்பு கதை, இந்த நட்பு நிஜம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதுல வச்சு பேசினா இந்த காதுல சத்தம் வருது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ என்ன லூசா? லூசா? ஆஹா, சாரி மேடம். எதுக்கு சாரி? இல்லம்மா, ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல. ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்றியே, போயா. ஆஹா, சாரி. சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தான்டா சொல்லணும். நீ லேட் பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன். சாரி சார். இது ரொம்ப லேட்டு. நீ போன்லயே பேசு. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார், ஏன் சார்? ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆகல? போன்ல யார் பேசுறீங்க கேட்டா நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க?
நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீ தான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அதை ஃபோன் பண்ணி கேட்ப யார் பேசுறதுன்னு? சார் உலகம் பூரா போன் எடுத்தவன யார் பேசுறதுன்னு தான் கேட்பாங்க. நான் யார் பேசுறேன்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணாம் சார், இந்த ஸ்டாப்ல எத்தனை ஸ்டாப் இருக்கு, நான் அங்கிட்டு போய் பேசிக்கிறேன். ஹலோ, ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு சார், எதுக்கு சார் என் நம்பர் உங்களுக்கு? Who are you? சரி வேணாம் போ. நல்லா இழுத்து வச்சுல இருந்து பண்றாங்கப்பா. ஓ சாரி. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அதை இப்படி திரும்பி நின்னு சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. எஸ், ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எங்க இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சா மனுஷன் மனசு என்னத்துங்க ஆகுறது? ஆக்சுவலா முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் மென்டலா ஆயிட்டேன். இல்ல மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அது எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தயங்கிட்டே இருந்தேன். நீங்க என்னன்னா சக்குன்னு பைக்ல பின்னால, எனக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, பைக்கே ஷாக் ஆயிடுச்சு. வாழ்நாள் பூரா நான் உங்க பின்னால வரப்போறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்தேன். எஸ்கியூஸ் மீ சார், மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான். அப்ளிகேஷன் போடுறியா? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வர்ரா. நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுங்களே அப்ளிகேஷன் போறோம், ஆட்டு கூட்டு போறேன்னு. இந்த சொறி பிடிச்ச நாயெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல போய் அப்ளிகேஷன் போடு. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நக்காத ஒரு மூஞ்சி, உனக்கு லவ் கேக்குதா? போடா போடா. பக்கத்துல நின்னு பேச. அதுக்குதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவர்ஸ் மாதிரி ஒட்டி உரசிருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள? போதுமா? இதுக்கு போதும், அதுக்கு போதாது. எதுக்கு? கிஸ். பஸ் 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 வந்துருச்சு. பஸ் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் பேசுவார்னு பார்த்தா பஸ் வந்துருச்சு. அதுதான். எதுங்க? ஒன்றும் இல்லை, நான் பஸ்ல போகும்போது யாராவது அப்ளிகேஷன் போட்டா? ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க வண்டியில உட்காருங்க, நானே கூட்டு போய். ஹலோ, பைக் அங்க இருக்கு. பைக்கை ஓட்ட விட மாட்டீங்க போல இருக்கு. இதுல போடுங்க. என்ன பிரதர், அன்னிக்காக ரொம்ப நேரம் வெயிட்டிங் போல இருக்குது. ஆமா. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க பிரதர். எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே பிரதர், பட்டா. நான் பிரதர் லவ்ஸா? ஆமா பிரதர், 6 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பிரதர், அண்ணி வராங்க பிரதர். என்ன மாதிரியே நீங்களும் அசத்துங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பட்டா வரேன் பிரதர். கவிதா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து நீ ரொம்ப லேட்டா வர. கொடுக்கலாமா? கூட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டுமா? ஏய், வேண்டான்னா வேண்டான்னு சொல்லு. அதுக்கே இப்படி கண் கலங்குற? என் சம்பள பணத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் என் சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வாங்கிக்க. ஐயோ வேண்டாம், நீங்க இன்னைக்கு தான் முத மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க, வீட்டுல போய் கொடுங்க. இந்த பார் கவிதா, நீ வேற என் குடும்பம் வேற இல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல? அந்த வார்த்தை உண்மையா இருந்தா இதை மறுக்காம வச்சுக்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஐயா, ஏன் தேங்க்ஸ் ஒன்னு நிறுத்திட்ட? தேங்க் யூ வெரி மச், தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் 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 கத்த வேண்டியதானே பஸ் ஸ்டாண்ட். அதுமா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். போடி. ஏன் என்ன பாக்கட்டுமே? எப்ப நீ மனசால புருஷன் நினைச்சு அப்ப நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? எங்க சொல்லாமாங்க? நீங்களும் ஒரு பொண்டாட்டி தானே. யாருக்கு பொண்டாட்டி? யார்? ஐயோ, பாக்குறாங்க, மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்ல, ஏன் புருஷனை நான் கட்டிக்கிறேன். அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கட்டும். பஸ் வந்துருச்சு, 12C. பாத்து போ. வரேங்க. அம்மா வெயிட் பண்ணுவாங்க. பணம் பத்திரம். பை. தம்பி, உன் பொண்டாட்டிக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. நல்லவளமா ஞாபகப்படுத்துறீங்க. பல்லவன் முக்கியமான உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா வாங்க முடியும். பஸ்லியா? எது லிப்ஸ்டிக் நினைச்சியா? ஆசை ரொம்ப தாண்டி உங்களுக்கு. பின்ன நான் சொன்னது குங்குமச்சிமிழ். வாங்குனீங்களா? இல்ல திருநாங்க.
பாய் பாய் பாய். பாய். டேய் அருண், எப்படா வந்த? ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. வேலை கன்ஃபார்ம். அன்பு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நாம காதலிக்கிற விஷயத்த என் ஃப்ரெண்ட் அருண்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இது? இதெல்லாம் பெத்தவங்க கிட்ட சொல்லதான் பயப்படுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல கவிதா, பெத்தவங்களை விட என் ஃப்ரெண்டை நான் உயிரோட மதிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சவனா என்னால அவனும் தன்னுடைய ஆசாபாசங்கள்லாம் ஒதுக்கி வச்சான். அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இப்ப நானே இப்படி காதல் கீதல்னு அதான் மனசு உறுத்துது. உங்க ஃப்ரெண்டு மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்ல வேணாம், நானே பேசிக்கிறேன். உங்களுக்கு அருண் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உயிர் தோழி இருக்கா. அவ பேர் கௌசல்யா. கௌசல்யா என் மேல உயிரா இருப்பா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி வாயில அப்படி எனக்கு ஜலதோஷம் வந்தா அவ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டா. இப்ப என்ன பிரிஞ்சு எப்படி இருக்கானே தெரியல. ஏன், என்னாச்சு? நானும் அவளும் இங்க ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளை ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்க நேர்ல பார்க்க முடியலனாலும் அடிக்கடி போன்லயும் லெட்டர்லயும் தான் பேசிட்டு இருக்கோம். நானும் ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிட்டேன். அரெஸ்ட் ஆயிட்டியா? உங்க கிட்டதான். என்னடா சொல்ற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. லவ்? யார் அந்த தேவதை? பேரு கவிதா. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்றா. ஃபேமிலி எப்படி? மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அம்மா, ஒரே தங்கச்சி. தங்கச்சி இருக்காங்களா? ரொம்ப அலையாத. இப்பதான் அவ 10th படிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இல்ல, என்ன மாதிரி அவளுக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் இருக்காளா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? முன்னாடி தானே சொல்றேன். சரி, அதை விடு. பேர் என்ன? கௌசல்யா. அழகா இருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? இங்க இருந்து ஒரு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு போய் பார்த்தா தான் தெரியும். இப்ப அவ திருச்சியில இருக்கா. திருச்சியில இருக்காளா? அப்ப அது ஒர்க் அவுட் ஆகுது மச்சி. இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன் ஆளோட தோழியை பத்தி விசாரிக்கலனா அது அவளை நல்லா இருக்காது இல்லையா? சோ நீ என்ன பண்ற? உன் ஆளுகிட்ட நான் கௌசல்யாவை பத்தி ரொம்ப விசாரிச்சதா சொல்றேன். அதுக்கு தான் லொங்குன்னு ஓடி வந்தாங்களா? சரி, உன் ஆளு கவிதாவை எப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவா. அப்ப கண்டிப்பா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்தா. என்ன, உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, எங்க அப்பா கல்யாணம். கிண்டல் பண்றியா? என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம். நீ அவசியம் வரணும். பின்ன வராம? நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க உட்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிரெதிரில் உட்காரணும்? இல்ல, நான் கேக்குறேன், எதுக்கு எதிரெதிரில் உட்காரணும்ங்கற? ரிலாக்ஸ். தில்லான மோகனம்பாள் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்களே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்த்து சடனா பிரேக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட பாளையா மாதிரி யாராவது லைட்டா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்கட்டும். ஹலோ, முழு கடையும் மூடிட்டா எப்படி? ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன? நான் நம்ம காதலை பத்தி அருண்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். அது சாதாரண பொண்ணு இல்லடா, ஒரு அழகான கவிதைன்னு சொன்னேன். அடிக்கடி ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, நானும் அவரை பார்க்கணுமே. நீ தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவல, அப்ப அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு கௌசல்யா பத்தி கூட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா, அந்த கவிதையோட ஃப்ரெண்டுனா அதுவும் அழகா தானே இருக்கும், அந்த கௌசல்யாவை நானும் விசாரிச்சேன்னு சொல்லுன்னு சொன்னான். நீ என்ன பண்ற? இந்த சாம்பார் தாளிக்கும் போது 2 கருவேப்பிலை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை விசாரிச்சான்னு நீ லெட்டர் எழுதுமோ 2 வார்த்தை அப்படி அள்ளி தூக்கி போட்டுரு. கண்டிப்பா போ. வா கவிதா, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இல்லங்க, எங்க அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் தான் கூட இருந்து அவரை பாத்துக்கணும். சரி போ. சாரி, என்னால வர முடியாது. சரி பரவாயில்ல போ. அம்மா தாய், உங்க சாரி வேணாம், போமா. சாரி அன்பு. வேணாம் போ.
வருவான்னு காத்துட்டு இருப்போம், இங்க வந்து சாரி சொல்லுவாங்க. நான் இல்லை சார். சாரி. ஹாய். எங்கவா ஆளு? இப்பதான் போறாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஏன்? அவங்க குடிகார அப்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா, அதுக்காக போறாங்க. ச்சே, இந்த குடிகார அப்பன்களே இப்படிதான் கடைசி நேரத்தில் நம்மளை கவுத்துருவானுங்க. கௌசல்யா மேடம், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? தேங்க்ஸ் மேடம். பாசமுள்ள கௌசல்யாவுக்கு இதுவரைக்கும் நான் உனக்கு எழுதின எல்லா கடிதமும் என் கவலையை தான் சுமந்து வந்திருக்கு. ஆனா இந்த கடிதம் என் சந்தோஷத்தை சுமந்து வந்திருக்கு. எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் பேரு அன்பு. இந்த சந்தோஷமான விஷயத்தை லேட்டா சொல்றதுக்கு காரணமே அவரோட ஃப்ரெண்ட் அருண் தான். அவரோட சம்மதத்துக்காக தான் 2 பேரும் காத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நல்லவரோட சம்மதத்துல தான் எங்க காதலுக்கு முழு சந்தோஷமும் நிறைவும் கிடைச்சிருக்கு. பொதுவா காதலை பத்தி எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் சுகமானது. நீ என்ன நினைக்கிற? பாசத்துடன் கவிதா. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கோவமா? ஐயோ இல்லம்மா, எனக்கு கோவமே இல்ல. நீ உன் கல்யாணத்துக்கு கரெக்டா வந்தா போதும். மத்தவங்க கல்யாணத்துல வரணும் அவசியமே கிடையாது. பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்கு வரணும் அவசியமா? ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சாரி, சொல்ல மறந்துட்டேன். கௌசல்யா லெட்டர் போட்டிருக்கா. நான் படிக்கலாமா? அன்பு கவிதாவுக்கு மனசு கல்லாக்கிக்கிட்டு குடும்பம்னு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நீ காதலிக்கிறேன்னு எழுதியிருந்ததை படிச்சதும் எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன் மனப்பாறையில பூக்களை மலர வச்ச உன் காதலருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். போட்டோ பார்த்தேன், அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. கருப்பான எழுதணுமா? ஒரு கோதுமை நிறமா இருக்காருன்னு எழுதிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு தன் காதலுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுமதி கேட்ட உன்னோட அன்பு கிரேட். யா, தன் நண்பன் காதலிக்கிற பொண்ணு நல்லவளா தான் இருப்பான்னு உடனே உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன அந்த அருணும் கிரேட். அந்த அருணுக்கு என்னோட நன்றியை சொல்ல. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அன்பு எப்பாவது ஆசையா 1-2 முத்தம் கேட்டால் கொடுக்கவும். முத்தமா? எங்க? ஏய், இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க. 2 முத்தமா? சரி 2 வேணாம், 3 முத்தம். சரி, முத்தம்னா என்ன? இந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில் அப் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் முத்தம்.